लक्ष्मीधूमतमपाद सरोजे युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमणिवृन्दशिरोऽपि वन्दे श्रीमच्छकारि यतिराजसुपूजिते शुद्धं मदीयहृदयं तमस्तु लग्नं मातादिशून्यस्य पितादिशून्यः भ्रातादिशून्यस्य सदादिशून्यः विद्यादिशून्यो द्रविडन्तुशून्यः स्वामिनिदुशून्यो सकलन्तुशून्यः सुखोऽन्तुशून्यः परकोऽन्तुशून्यः यतो यतो वापि ततो निशून्यः दुशून्यदेवां न परं न किञ्चित् तस्माद्शून्यं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मव्यामोहदशैकरान् अस्मद्गुरोर्भगवतोऽगतयसन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सदाहृदि प्रपद्ये निरवज्ञानां विसज्ञां गुणसम्पदां शरणं भवतीतानां सर्वमुनीश्वरं श्रीरङ्गेशयति गुणाकरुणया अहव्याधिविवेकितं च दक्षिणनरसिंहकारिकम् आराम्बेन्द्रियं जयादि सुगुणैर्भान्तं बुधाग्रेसं श्रीमद्रङ्गसदारयो संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वर सर्वगुणा संयमेन्द्रेण कृतं राज्यं श्रीरङ्गधारितं लक्ष्मीकुमारस्वामि सेवे यतीन्द्रं सकलकुलनिधे वीररघ्वेश्वरारिं श्रीरङ्गनाथ षडहो लक्ष्मीकुमारं श्रीरङ्गवीरमुरारिं वेदान्तदेशीय यतीन्द्रं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं हरिहरदर्शित रङ्गभूषाज्ञां कारुण्याक्षेभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत् त्वमिसर्जितारङ्गभूषया वात्स्यं नारायणार्यं वर्णनमीडे श्रीमद्रङ्गसदारिसंयुते लब्धाहमान्तः रघुद्वहात्सर्वेत्वागारविद्याश्रया श्रीमद्वेदवदं सदेशिएतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिचरणस्थापनस्थापनं श्रीमद्रङ्गसदारि विरौराड्लब्धाहमान्तर्देवम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणे वान्दं महद्वं सजं वन्दे वत्सैभूषणं गुरवं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षरस्य जयन्तसारमहद्गुणं गुणाद्य नारायणादेन्द्रकृपाभिषं श्रीरङ्गाय नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय नमो नमः यत्पदाम्बोरुहद्यानविद्वस्ता असेवितङ्कः वस्तुतां उपयादो नमाम्यहम् ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர் சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகம் கொண்டு பிராட்டினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். அதுக்கு சுவாமி தேசிகன் பெரியவச்சன் பிள்ளைகளெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருந்தார். அதில் பிரதானமாக சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை கொண்டு பிரதானமாக அனுபவிச்சுருக்கோம். அதுல கடைசி ஸ்லோகம், அதாவது சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத்பிரம்ம ரூபம் ஹரேஹே
மூர்த்தம் பிரம்ம ததோபிதத்ரேதன ரூபம் யதத்ர யான்யம் ஞானி யதாசோ ஆகுஸ்வர அனுபவமே காட்டே அப்படின்னு பெருமானுடைய வைபவத்தை சொல்லி இப்படி உபய விபூதிக்கும் பல நிலைகள் அச்ச யூக விபவ அச்ச யூக விபவ அச்சை ஆர்த்தம் 5 நிலைகள் பர யூக விபவ அச்சை ஆர்த்தம் இவையெல்லாம் சொல்லி இந்த சிருஷ்டியெல்லாம் இதுல எல்லாத்தையுமே அந்த எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கு ஏற்ப இவ்வளவு ரூபங்களை கொண்டு ஒரே வஸ்துவாக 2 வஸ்து என்று சொல்ல முடியாதபடிக்கு இவ்வளவு தன்னுடைய வைபவத்தை எம்பெருமானுடைய பிரபாவங்களோடு சேர்ந்து பிரிக்க முடியாதபடி இவள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். அதனால எப்படி எம்பெருமானுடைய சொரூபத்திலையும் திவ்யமங்கல விக்கிரத்திலையும் விகாரங்கள் இல்லையோ அதே மாதிரி பிராட்டியும் உண்டு. அதுவும் இல்லாத பிராட்டி என்னுடைய சாநித்தியத்தை பெருமாள் மிகவும் விரும்புற. அதனால பிராட்டி எப்பவுமே தன்னுடனே எழுதணும்னு விரும்புறான்னு பெருமாள். 2 பேருமே சேர்ந்துதான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரன்ற விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது 2 பேருமே காடோப கூடானிட்டு நெருக்கமா சேர்ந்திருக்குன்னு சொல்றார் இந்த கடைசி ஸ்லோகத்தினால. இப்படி விகரதா, அதாவது இந்த ஸ்லோகத்துல ரூபம் எதும் யானியன்யானி யதாசுவம் விகரசோ ரூபானி சர்வாணி தானி ஆகுஸ்வர அனுபவவை கடவுள் இந்த 2 வரைக்கும் விஷயத்தை பார்க்கணும். யானியன்யானிக்கு சாய்கிறார். ஏவம் ஆதிமம் ரூபம் உக்தம் அத தத் விஜிம்பிதானி வியூகாந்தராதீன்யாக யான்யன்யானி இதி பश्चिमापार्थ रूपाणि ततसो अथ सहस्रशः इत्युक्तं भूयस्त्वं विवक्षितम्. यान्यन्यानि यथासனம் விகரதே அப்படின்னு யான்யன்யானி பதத்தை விவரணம் பண்றார். அதாவது எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரத்தை பற்றி சொல்லிட்டு வர அந்த பரமபுரத்தில் இருக்கிற எம்பெருமானிடத்திலிருந்து வியூகாவதாரம் ஏற்படுறது. அந்த வியூகாந்தரம், அதுல வியூகாந்தரம் என்ன அப்படின்னா கேசவாதி திருநாமங்கள் 12 திருநாமங்கள், அது வியூகாந்தரங்கள். வியூகம் வியூக வாசுதேவன், சத்யம்னா அனிருத்த சங்கரர், இவா 4 பேர். வியூகாந்தரம்ன்றது கேசவாதி திருநாமங்களை கூட 12. அப்புறம் விபவாந்தரம், விபவாதாரம் சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள் விபவாதாரங்கள். விபவாந்தரங்கள் என்ன அப்படின்னா இந்த ஹைகிரீவ அவதாரம், இன்னும் சில அவதாரங்கள்லாம் சொல்லப்படுறது. அதாவது இவைகள்லாம் விபவாந்தரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விபவாந்தரங்கள்லாம் சொல்றாரு. இதுல இங்க யானின்றதுல யானின்ற பதம் இருக்கும் இல்லையோ, அது அவதார ரசங்களை சொல்றது.
அதுக்கு கீதையிலே பகவான் சாதிச்சிருக்கார். பশ্চিமே பார்த்த ரூபாணி சதசோ அத்த சகசரசா. அதாவது அர்ஜுனனை பார்த்து சொல்ற பெருமாள். அதாவது விஸ்வரூப அத்தியாயத்துல தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார் பெருமாள். அவனுக்கு அர்ஜுனுக்கு விசேஷமான ஒரு கண்ணை கொடுத்து, ஏன்னா சாதாரண மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. காதல வேழுதா? காதல வேழுதா? அடியே நன்னா விழறதடி, நன்னா கேட்கறது. சரி, அப்ப பெருமாள் சாய்க்கிறார். அதாவது எம்பெருமானுடைய விஸ்வரூபத்துல அவனுடைய அவனுடைய திருமேனியில ஏதோ ஒரு 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 ஓரத்துலதான் இந்த அண்டங்கள்லாம் பாக்குற. அப்படின்னா இன்னும் எவ்வளவு இருக்கும்? அதான் சொல்ற, இது நீ பாக்குறது இது இல்லப்பா, இது வந்து சதசகா சகசிரசகா. என்னுடைய உடம்புல எத்தனை விதமான ரூபங்கள் தெரியுமா? ஒண்ணு 100 விதமா இருக்கும். 100 விதம் இல்ல, 1000 கூட, 1000 விதங்களா கூட இருக்கும். அதனால அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை நீ பார் அப்படின்னு சாதிக்கிற. அப்படின்னா எல்லா வஸ்துக்களையும் பெருமாள் பரவி இருக்கார், எல்லா வஸ்துவாகவும் இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிராட்டியும் தூர சொல்லி 1000 சொல்ற. அப்படிப்பட்ட சங்கையை வேற சொல்றது இதுல. அப்போ ஞானி அஞ்ஞானி, யானி அஞ்ஞானி. அஞ்ஞானின்றதுனாக்கா பரரூபத்தை காட்டிலும் அதனுடைய அம்சமாக விலட்சணமாக ஜீவங்களுக்கு சொல்றது. அதுதான் சொல்ற, யதாசுகம் மனுஷாதி சஜாத்திய அவதார தசையாமபி அஸ்ய சுவாபாவிக சுகாதி நிவர்த்தி துக்கம் வா நாஸ்தி பாவம். இப்ப எம்பெருமான் மனுஷன், அதாவது ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துல மனுஷனாக அவதாரம் பண்றார். அந்த மாதிரி சமயத்துல அந்த தசையில கூட எம்பெருமானுக்கு இந்த சுக துக்கங்கள்லாம் கிடையாது. அதாவது ஞானிதான் ஏற்படுறது. பரமாச தேவனா இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியில எப்படி அப்ராகிருதமா இருக்குமோ அதே அப்ராகிருதமான தன்மையும் சுத்த சத்துவமயமான தன்மைகளும் உடையது அவதார காலத்தையும் உள்ள திருமேனி. அதனால நாம மனுஷனாக அவதாரம் பண்ணி துக்கங்களை அனுபவிச்சு நடுவில் சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி துக்கமா இருக்குமோ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் துக்கமே கிடையாது. அப்படின்னா அதுக்கு மேல இப்படி பல கேள்வி எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு எல்லாமே அதுதான் அபிநயம், அவ்வளவுதான். அது எப்படி அபிநயம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் நல்லா நடிகனா இருக்கான். அவன் ஏதோ டிராமா எல்லாம் நடிக்கிறான். டிராமாவில் நடிச்சுட்டு ஆத்துக்கு டிராமாவில பெரிய ஒரு ராஜா மாதிரியோ இல்ல பெரிய பணக்காரனும் நடிக்கிறான். ஆத்துல வந்தா ஆத்துல ஏழ்மையான குடும்பம், அங்க வந்து நான் ராஜா அப்படின்னு காமிக்க முடியுமா? அதனால அங்க ராஜான்னா அத்தோட சரி. அதனால இந்த அவதாரம் எடுத்த அந்த அவதார தசையில அந்த அப்படி அவ்வளவுதான். அதனால இயற்கையில பெருமாளுக்கு துக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற. விஹரசா இத்தனேன அவதார ரூபான ஸ்வேச்சா மாத்திர ஹேது தத்துவம் கிரீடா தத்துவம் கண்யத்தை ஏன கர்மஹேதுத்வாதி
யதா சுகம் அப்படின்னு சொன்னா அங்க எம்பெருமான் எப்பவுமே ஆனந்தமயமாகவே இருப்பான். அதேதான் விபவ எந்த அவதாரம் இருந்தாலும் அவன் அதே அந்த சுகத்தோடு தான் இருப்பான். விகரத்தே அப்படின்னு சொன்னதுனால இந்த திவ்யமங்கலம் எம்பெருமானுடைய திவ்யமங்கலம் விக்கிரம் இருக்கே அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்டது. ஸ்வேட்சையா மாத்திரம் ஏற்றுக்கிறது. அந்த திருமணி உண்டாகிறதுக்கு நம்ம திருமணி தான் உண்டாகிறதுக்கு நம்மளுக்கு சரீரம் உண்டாகிறதுக்கு காரணம் எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கர்மா. ஆனா எம்பெருமானுக்கு சரீரம் அவனுடைய ஸ்வேட்சை, அவனுடைய சங்கல்பம், தன் நிச்சயான சங்கல்பம். இப்போ நமக்கு இந்த சரீரத்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா இந்த சரீரத்தை கொண்டுதான் இந்த சம்சாரத்தை நாம் கடக்க முடியும். இந்த சம்சாரத்துக்கு ஹேது இந்த கர்மா, இந்த கர்மாவனால உண்டான சரீரம். இந்த சரீரத்தை கொண்டுதான் இந்த சம்சாரத்தையே கடக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சரீரத்தினால்தான் நான் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட பிரபத்தியை அனுப்பிச்சு நாம பெருமாள் திருவிடையை அடையலாம். அப்போ இதுக்கு இந்த சரீரம் தானே அதுக்கு. ஆனா எம்பெருமானுடைய சரீரம் எதுக்கு அப்படின்னா அதுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா அது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு தான், வேற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எம்பெருமானுடைய சரீரமானது கர்மகிருதமான சரீரம்னா அது இல்லைன்றதா இங்க சொல்லப்பட்டது. அதனால விகரத்தே ரூபாணி சர்வாணி தானி ஏஷேஷு ஸ்வரூபாதிஷு கிஞ்சிதபி ஸ்ரீயானன்விதம் நாஸ்தி இति ஜோதனாய சர்வாணி தானி ஆஹுஹு ஸ்ருதி ஸ்ருத்யாதீனி தத்விதோ வா ஸ்வயம்பூ வசிஷ்ட பராசர பாராசரிய அத்ரி காஷ்யப சௌனக மங்கன சதமக ஜனதாதய தத் சம்ஹித பிரணேதாரः. அதாவது ஏசேஷு ஸ்வரூபாது இந்த பிராட்டியினுடைய இந்த பிராட்டியின் ஸ்வரூபம் இவைகள்லாம் அதாவது எல்லா வஸ்துக்களும் பெருமாளுடைய சம்பந்தம் உண்டு. ஆனா பிராட்டியின் சம்பந்தம் உண்டா இல்லையா அப்படின்னு சொன்னா பிராட்டி சம்பந்தப்படாத வஸ்து கிடையாது. அதனாலதான் இங்க சர்வாணி தானின்னு சொல்லிட்டேன். எம்பெருமானுடைய சுரூபத்திலையும் பிராட்டி இருக்கா. எம்பெருமானுடைய சுரூபம் பிராட்டி சுரூபம் ஒண்ணு. அது எப்படி சொல்றேன்? எம்பெருமான் விபு, பிராட்டிக்கு விபுத்துவம். அதுதான் பின்னாடி பெரிய சர்ச்சை. பிராட்டி ஜீவக்கோடி சொல்றது அவனுக்கு சேத்தன்னு சொல்லி அவளுக்கு அடுத்து சொல்லி அப்போ அடுத்து அணுவா இருக்கிட்டு எப்படி எம்பெருமான் சம்பந்தப்பட்டு எல்லாத்தையும் அவர் சம்மந்தம் பண்ணார். அதுதான் ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் இங்க சுவாமி தெரிஞ்சாரு ஏதேஷு சுரூபாதிஷு. ஏதேஷு அப்படின்னு சொன்னா இப்படி எம்பெருமானோட கூட அதாவது பிராட்டியுடைய சம்பந்தம் இல்லாத எந்த வஸ்துவும் கிடையாது. அந்தந்த வஸ்துக்களுடைய சுரூபம் பிரவருத்தி எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு சம்பந்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிராட்டி சம்பந்தம். அதனாலதான் நீங்க சர்வாணி தானின்னு சொன்ன பிரியா அனந்திடம் நாஸ்தி. பிரியை இல்லை என்பது இல்லை. ஏதேஷு சுரூபாதி இந்த ஜகத்துல இருக்கிற வஸ்துக்கள் இருக்கு. இதனுடைய சுரூபம் ஸ்திதி பிரவருத்தி
எல்லாவற்றிலும் விராட்டியினுடைய சம்பந்தம் இல்லை என்பது இல்லை. அப்படின்னா விராட்டி சம்பந்தம் இருக்கு. அது அதை தெரிவிப்பதற்காக தான் சர்வாணிதானி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சர்வாணிதான் ஆகுஸ்வைர, அதுக்கப்புறம் ஆகுஸ்வைகி அனுரூபரூபி காணாம ஆகுகு சொல்ற. ஆகுகுன்னா என்ன அப்படின்னு சொன்னா சொன்னார்கள் அர்த்தம், சொல்லுகிறார்கள். எது ஸ்ருதி ஸ்மிருத்தியாதீனி, ஸ்ருதிகள் சொல்லுகிறது, ஸ்மிருதிகள் சொல்லுகிறது. அந்த ஸ்ருதிகள்லாம் பிரமாணம், ஸ்மிருதிகள்லாம் பிரமாணம். அந்த ஸ்மிருதிகள்லாம் யாரால பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா ஸ்மிருதின்றது வேதம், அது எம்பெருமாட்டி மூச்சுக்காடு. இந்த ஸ்மிருதி இது கொஞ்சம் இந்த ஸ்ருதிகளுடைய விஷயங்களை தெரிந்து அது கொஞ்சம் ஸ்மிருதிகள் மூலியமாக நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம். அவைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஸ்ருதி ஒரு பிரமாணம், ஸ்மிருதிகளும் பிரமாணம். அந்த ஸ்மிருதிகள் யாரால பண்ணப்பட்டது அப்படின்னா அது ஸ்மிருதின்னா என்ன அப்படின்னா அவர்களுடைய தபோபலத்துல விஷயமானவைகள் அவைதான் அர்த்தம். யாருடைய தபோபலத்தை அப்படின்னா பிரம்மா, வசிஷ்டர், பராசரர், வியாசர், அத்ரி, காஷ்யபர், சௌனகர், மங்கனர், இந்திரன், குபேரன், இப்படி இந்திர சம்ஹீதை, குபேர சம்ஹீதை, சங்கர சம்ஹீதை, சம்ஹீதை நிறைய இருக்கு. சம்ஹீதை ஸ்மிருதி தான். வசிஷ்ட சம்ஹீதை இப்படிதான் இருக்கு. ஆக அவைகள் எல்லாம் பிரமாணத்தை சொல்ற. இப்படிப்பட்ட மகான்கள்லாம் ஸ்மிருதி மூலியமா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? விராட்டி எம்பெருமான போல அனைத்து பிரபாவங்களையும் உடையவள் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகுகு ஆகுகு அப்படின்ட்டுதான் அந்த அவர்கள் இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை கொண்டு நமக்கு பிரமாணங்களாக சொல்லியிருக்கார். அப்புறம் ஆகு ஸ்வைஹி, ஸ்வைஹின்னு பதம் வருது. ஸ்வைஹி தவ அசாதாரணி, ஸ்வைஹி அதாவது தனக்கே உரித்தான என்ன என்ன அவர்களுக்கே உரிதானது என்னது அப்படின்னா அனுரூப ரூப எம்பெருமானுக்கு ஒத்ததான விபவங்களை ஐஸ்வர்யங்களை உடையவள். அனுரூபானா ரூபானா சம்பத்தி, அதாவது சரி எப்படி அனுரூபம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தருக்கு 50 வயசு, கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு 35 வயசு, இது துல்லியமா அபிமத்தமா அனுரூபமா கிடையாது. சரி ஒரே அவனுக்கு 25 இவளுக்கு 25, அதுவும் அனுரூபமா கிடையாது. அதனால அந்த ரெண்டு பேரும் ஒரு தாரத்தங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. பால்ய திருமணத்தை ரொம்ப இந்த காலத்துல பண்ண முடியாது. இந்த காலத்துல கஷ்டம். அது தானா அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. ஆனா அதுல ஒரு தாத்பரியம் உண்டு. பால்யத்திலே திருமணம் பண்ண அப்படின்னு சொன்னாக்க ஸ்திரீகளுடைய சரீரமானது குடும்பத்துடைய பெரிய பாரத்தை எழுத்துக்களுக்கு தன்மை உண்டு. அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரிதான் அவ சரீரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அவர்களுக்கு அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே அந்த 2 மாட்டுக்கும் இந்த நுகத்தடி வைப்பா. நுகத்தடி வச்சு 2 மாதம் ஒரே மாதிரியா போகணும். அந்த பாரத்தையும் 2 பேரும் நல்லா புகக்கணும். இந்த நுகத்தடி வைக்கிறதுலாம் அதான் ஒரு கல்யாணத்துக்கு முக்கியம். நுகத்தடி இல்லாம பண்ணவே கூடாது. இப்பெல்லாம் நுகத்தடியே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்னதா ஒரு இது வைக்கிறா, முகத்தடியை கொண்டு வைப்பா. அதுக்கு நல்லா மஞ்சளை பூசி அது வச்சு அதை வைப்பா தலையில.
அதுக்கு என்னன்னா இந்த மாடு மாதிரி அவ்வளவு கொடுத்து குறைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சரீரம் வயசு வித்தியாசம் உண்டு. எதுக்கு அந்த சின்ன வயசுல பண்றா அப்படின்னு சொன்னா இவாள் நன்னா பேரன் பேட்டு இருக்கிறப்ப இவாளுக்கு சரீரத்தை செய்யறதுக்கு, அதாவது ஒரு பிரசவம் தான் எவ்வளவு காரியங்கள். இந்த நாட்டுல இந்த பிரசவ சீட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிரசவம்னா ஏதோ நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே போயிடுது. ஒரு அதுக்குன்னு அந்த பிரசவ காலத்துல இந்த பிரசவிச்ச இடத்துக்கு சீட்டு உண்டு. அதனால அதே பிரசவிச்சுட்டு அவ ஒரு ரூம்ல இருந்து வந்து அந்த இடத்துல அனுஷ்டானம் பண்ணிருக்க முடியாது. அதாவது பெரிய சுவாமி மதுராந்தகத்துல இறந்திருந்தார். அவர் குமாரத்துக்கு பிரசவம் ஆட்சி அப்படின்னு சொன்னா அந்த 10 ஒரு கோடியா அது தனியா அங்க யாரும் இருக்க மாட்டா. அவாத்துலதான் அங்க பிரசவிச்சுவா அங்க இருக்கணும். இந்த சுவாமிக்கு அனுஷ்டானத்துக்கு ஒரு உறவு பங்கம் ஏற்படாது. ஏன்னா பத்தியை போடுறது கூட இந்த தனிகளோடு பண்ணி தனத்தை பத்தியை போடக்கூடாது. அவளுக்கு தனி, அது யாருடைய கண்டு படக்கூடாது. கண்டவா மட்டும்தான் பார்க்கலாம். பார்த்து அவளுக்கு அந்த சாதனங்கள்லாம் போட்டுட்டு அந்த பாத்திரத்துல அரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவ தீர்த்தம் பண்ணணும். காத்தால வெறும் சக்கரமா தீர்த்தம் எழுதுவார். ஏன்னா அந்த குழந்தைக்கு பிரசவிச்சாளுக்கு தனியா தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இவ தீர்த்தம் ஆடி அதுக்கப்புறம் இவ வந்து இங்க வந்து சாப்பிடலாம். ஏன்னா அவன் தனியா தள்ளி போயிட்டு அந்த இடத்துல தண்ணி சாப்பிடக்கூடாது. இப்படிதான் அப்புறம் பஞ்சம் வாங்கிட்டு போறா. இருந்தா கூட சாப்பிடுச்சு அங்க சாப்பிடு. அதுக்காக இந்த ஆத்துக்கு வந்து அவர் தனியா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த இடத்துக்கு கூட அவர் இப்படி அந்த மாதம் 21 நாள் உள்ள குழந்தையா இருந்தா 21 நாள், பொன் குழந்தையா இருந்தா 41 47 வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் அந்த ஆத்துல வரணும். அதுக்கப்புறம் பஞ்சவெளி நாங்க போய் சாப்பிட்டு வரணும். அப்படிலாம் ஏகந்தமா இருந்துச்சு. பெரும்பாலும் அனுகிரகம் பண்ண. இப்ப நடக்குமா அது இந்த காரியம் இந்த லோகத்துல? இப்போ அதுக்கேற்ற மாதிரி திருமணம் அவளுக்கு அனுகூலம் பண்ற ஆச்சாரமா இருக்கணும்னு சங்கல்பிச்சு விட்டார். எந்த விதத்துல அவளுக்கு லோகமே வராது. அதனால முக்கூர்ல இருந்துச்சு எழுத்தான். முக்கூர் எங்களுடைய பூர்வாசிரமம் அந்த எப்பவுமே ஜாலியா இருக்கும். அந்த ஆத்து தான் பிரசவத்துல இருக்கும். பிரசவத்துக்கு அப்படின்னு சொன்னா அது ஓட்டு வீடு. ஒரு சமயம் என்ன எடுத்து அப்படின்னு சொன்னா நல்லா தேர்ட் ஓட்டுல இருந்து குழந்தை பிரசவிச்சு படிக்கல படுத்துட்டு இருக்கா. மேல இருந்து கீழே விழுந்துது. ஐயோ நான் அதை அடிச்சுட்டு அவன் வெளில ஓடி விட்டுதான் குழந்தை எடுத்துட்டு. அப்புறம் அங்க இருக்க அவன் பார்த்துட்டு இன்னும் அதுக்கப்புறம் அவன் அதுதான் பயம். கரெக்ட் வேற கிடையாது. அப்படியெல்லாம் அப்படியே அவளுடைய பிரசவம் நடந்தது. அவளுக்கு வைத்தியத்துக்கு குறைச்சல் இல்லாம நடந்தது. இப்ப வைத்திய படம்னா இந்த ஊர்ல சரி கந்த சாத்திக்கோ நான் போனோம் அப்படின்னு வயசாகாலுக்குள்ள ஒதுங்கு இடம் இல்லாம இருக்கு சுத்தியில. எது சொல்றேன்னா எவ்வளவு மாறி போச்சு. அதே எதுக்கு அப்படியெல்லாம் இந்த ரூபங்கள் பண்டிகைகளுக்கு அம்மா வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அவளுக்கு எலும்பு சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். நிறைய காரியங்கள் பண்றா. அவ படுற அவஸ்தைகள் படவே முடியாது. அதனால அவளுக்கு கொஞ்சம் சீக்கிரமே இந்த காலில் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கோசம் சின்ன வயசுல பண்றது. சின்ன வயசுல பண்ணா இவளுடைய காட்சியை பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு தன் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதெல்லாம் பார்த்து பண்றதுக்கு அவள் வாழ்க்கை இல்லை. அப்படின்னாக்கா இப்ப ஆறு கல்யாணம் 30 கல்யாணம்னா எழுந்துக்கிச்சு இவன் தான் கையை முடிச்சு அவளை எழுந்து உட்கார வைக்கணும். அந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்கிறது. என்ன பண்றது? அதனால சொரூப்பு இதெல்லாம் ஒத்த வயசா இருக்கணும். அதான் ஸ்வைஹி அசாதாரணி. அசாதாரண அனுரூபம் எல்லாத்துலையும் வயசுலையும் சரி அழகுலையும் சரி எல்லாத்தையும் ஒத்துக்கணும். ரூபாஞ்சேவா அந்த ரூபத்திலையும் அழகா இருக்கணும். அப்புறம் விபவம் என்ன இவன் தரித்திரா இருந்து
அவன் கோட்டீஸ்வரியா இருந்தா அதுவும் கஷ்டம். இவன் கோட்டீஸ்வரியா இருந்து அவன் தரித்திர குடும்பத்தை வந்தனா அதுவும் கஷ்டம். 2 பேரும் சமம். எப்படி தசரதனும் மைதிலி ஜனகராஜன் ஒரு துல்லியமா இருந்தது, எப்படி ராமன் விஷயத்தையும் துல்லியமா இருந்தா, அந்த மாதிரி அது பிரபுதா அனுகூல் ஜெயி அனுபவ விதியாகும். இதெல்லாம் ஒத்து வரணும். அதான் இங்க ஸ்பைஹின்னு சொன்னார். ஸ்பைஹி அனுரூப ரூப விபவைஹி. रूपशब्दः इहापि पूर्ववत् स्वरूपादि त्रयविषयः. இங்க ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்வரூபம்ன்றது அவர்களுக்கு இயற்கையான இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் சரி ரூபம்ன்றது விக்கிரகம், திவ்யமங்க விக்கிரகம். அப்புறம் அதுக்கப்புறம் அவதார தசைகள். எம்பெருமானுக்கு 3 அவஸ்தை: ஸ்வரூப, விக்கிரகம், அப்புறம் அவதாரம். இதெல்லாம் அப்புறம் பகவத் ஸ்வரூபாதினா ஏசஸ்வரூபாதினி எப்படி எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் அமையறதோ அதே மாதிரி பிராட்டியினுடைய ஸ்வரூபங்களும் அதே மாதிரியா தான் இருக்கு. எம்பெருமானுடைய ஸ்வரூபம் பிராட்டி சுரூபம் ஒரே இருக்கும். எம்பெருமானுடைய திவ்யமங்களை வைக்கிறோம், பிராட்டியுடைய திவ்யமங்களை வைக்கிறோம், ஒரே மாதிரியா இருக்கும். அவனுடைய அவதாரங்கள், அதாவது வியூகாவதாரமா இருக்கட்டும், யுகோவதாரம் இருக்கட்டும், அக்ஷாவதாரம் எல்லாத்தையும் பிராட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால அனுரூபத்துவத்தை சம்பந்த சதி பிரகிருஷ்டம் சாதிருஷ்டம் 2 பேரும் சம்பந்தம் இருக்கலாம். ஆனா பிரகிருஷ்டம் ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கு. ரத்ன காஞ்சனா நியாயேன சம்பந்தினி சோபித்த அதிசய போக்கா. இப்ப ஒரு ஆபரணங்களை போட்டா அந்த ஆபரணம் மொத்த கழுத்துலாம் செயின்லாம் எல்லாமே சாதாரணமா திடீர்னு கையில தோட்டா செங்கி மயில செயின் எல்லாம் போட்டு வந்தாங்கக்கா அவனை பார்க்கறதுக்கு என்னடா இது இப்ப மேம்படியே ஏதோ பார்த்தா இப்ப புதுசா இருக்க மாதிரி தெரியுது, என்னடா இதெல்லாம் புதுசா வாங்கினியா அப்படின்னு ஒரு நம்ம கேள்விக்கு இருந்தே உண்டு பண்ணதா இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் சரி பிராட்டிக்கும் சரி இந்த ஆபரண சேர்த்தினால சில அழகு உண்டாகும் இல்லையா? ஏற்கனவே அவளுக்கு சோபை உண்டு, இந்த ஆபரணங்களால ஒரு சோபை உண்டாருத. இந்த சோபம் வந்து அதிகப்படியா தெரியும். அந்த ஏற்கனவே சோபையை அதிகப்படுத்தி காமிக்கிறது இந்த தான். அதே மாதிரி எம்பெருமானுடைய சோபையை பிராட்சியோட சேர்ந்து இருக்கிறதுனால எம்பெருமானுடைய சோபையை அது இன்னும் அதிகமாகிறது. எது? பிராட்சியுடைய சம்பந்தம். அது எதை போல அப்படின்னு சொன்னா, நாம உடம்புல ஆபரணத்தை போட்டுட்டா நமக்கு ஏற்கனவே சோபையை காட்டிலும் இந்த ஆபரணம் சேர்த்து அந்த எப்படி சோபையை உண்டாக்குதோ அதே மாதிரி ஒரு பெருமையை உண்டாக்குவது பிராட்டியுடைய சேர்த்தி சம்பந்தம். திரையாணாம் அனுரூபியம் தர்மினி நித்தியம் ராம நித்தியவேஷா ஜெகன்மாதா தேவத்தேவ தேவேயம் இத்தியாதிபிகி அபிஹிதம். அதனால திரையாணாம் அனுரூபியம் 3 விதம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுடைய விக்கிரகம், எம்பெருமானுடைய அவதாரங்கள். இதுதான் 3. இந்த 3 நிலைகளிலும் பிராட்டி எப்படின்னா அவருடைய ஸ்வரூபம், அவருடைய விக்கிரகம், அவருடைய அவதாரம் இது 2ம் ஒத்து இருக்கும், அனுரூபமா இருக்கும். எதுக்கு? எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும். அதுதான் வந்து பிரம்ம புராணத்துல தர்ம தர்மினி நித்யம், அங்க தர்மினி நித்தியம் சொல்ல. அது அப்புறம் நித்தியவேஷா ஜெகன்மாதா அப்படின்னு விஷ்ணு பிரபாகர் சொல்ற. தேவதே இப்படி 3 விதமாக எம்பெருமானுடைய சேர்த்தியும் பிராட்டியுடைய சேர்த்தியும் கொண்டு அவருடைய பிரபாவமானது இன்னும் மேலும் மேலும் பிரகாசிக்கிறது
அப்படின்னு சாதிச்சேன். பகவத் சாஸ்திரத்து அஸ்ய விஸ்தாரா, பகவத் சாஸ்திரங்கள்ல இன்னும் அது விஸ்தாரமா சொல்றது. என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, காடோப கூடானித்தே, விஸ்தாரமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விஸ்தாரம் சொல்றது அப்படின்னா, காடோப கூடானித்தே, இதுதான் சாஸ்திரம். ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. யார் ரெண்டு பேரையும்? எம்பெருமானின் பிராட்டியும் பிரிச்சே பார்க்க முடியாது. எல்லா விதத்திலையும் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், பிராட்டியுடைய எம்பெருமானுடைய ஸ்வரூபமானது பிராட்டியுடைய ஸ்வரூபமும் சமமா இருக்கும். சமமா இருக்கணும் இல்லை, எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அதே மாதிரி விக்கிரகம், அதே மாதிரி அவதாரங்கள். அதனால பகவானுடைய ஸ்வரூபம், விக்கிரகம், அவதாரம், இவைகளுக்கு லக்ஷ்மியுடைய ஸ்வரூபம், லக்ஷ்மியுடைய விக்கிரகம், லக்ஷ்மியுடைய அவதாரம் எல்லாம் அனுரூபம். அனுரூபம் ஒத்து இருக்குன்னு அர்த்தம். அதாவது நல்லா சேர்ந்திருக்கும், அதாவது மேட்ச் ஆகும்னு சொல்லுவான். அவ உடுத்திருக்கிற ஒரு புடவைக்கும் ரவிக்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சா மேட்ச் இல்லைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தம்பதிகள் ஒத்து இருக்கணும், சேர்ந்துக்கணும். அது இங்கிலீஷ் சொன்னா மேட்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா மூன்று நிலைகள் இருக்கும். எப்படி இந்த பால்ல சர்க்கரையை போட்டா அந்த பால் ஏற்கனவே இனிமையா இருக்கும், அதோட சர்க்கரையை சேர்த்தா இன்னும் அதிகமா இருக்கும்போது இனிமை. அந்த மாதிரி பிராட்டியுடைய இது இருக்குன்னு சொன்னார். பகவத் சாஸ்திரேஷு அஸ்ய விஸ்தரா, பகவத் சாஸ்திரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காடோப கூடானி திருட சம்பந்தானி வியோக அனர்ஹானி இத்தியர்த்தா. அதாவது ரொம்ப கெட்டியா இருக்குன்னு அர்த்தம். காடோப கூடானிட்டு பிரிக்க முடியாது, ரெண்டும் இணைக்கப்பட்டது, ஆனா பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். ஏதேன சன்யோக சிஷ்ட நியாயா சூச்சிதா. இதனால இதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுக்கு சன்னியோக நிஷ்டன்னு பேர். நல்லா சன்னியோகம் சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்க. சன்னியோக நிஷ்டானா சகவா பிரவருத்தி சகவா அனிவருத்தி இது. அதனால சன்னியோக சிஷ்டானா சகவா பிரவருத்தி, ஒரு காரியம் செஞ்சா இப்போ சன்னியோகம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பெருமாள் அனுகிரகம் பண்ணோம்னா பிராட்டியும் சேர்ந்து அனுகிரகம் பண்றா. பெருமாள் உள்ள லோகத்தை சிருஷ்டி பண்றார், பிராட்டியும் சேர்ந்து சிருஷ்டி பண்றா. ரட்சணம் பண்றா, ரெண்டு பேரும் சேர்ந்து ரட்சணம் பண்றா. மோட்சப்பிரதம் பண்றார், பிராட்டியும் சேர்ந்து மோட்சம். இப்படி எல்லா பிரவருத்தியிலையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றா. அதுதான் இங்க சொல்ற. சன்னியோக சிஷ்டானா சகவா பிரவருத்தி, ரெண்டு பேரும் சேர்ந்தே காரியங்கள் பண்றா. சகவா சகவா நிவர்த்தி. அதனால ரெண்டு பேருமே நம்ம பாபத்துல இருந்து காப்பாற்ற. அபராத பீதானாம் பகவதா சர்வதா சரண்யத்வாத் பிராப்தி திசாயாம் சர்க்கரான்வித சுத்த நியாயன நிறுத்திச்சு போகித்வா சர்வபிரகாரன ஸ்ரீயா காடோப கூடோத்வம். இப்போ நாம எம்பெருமானிட்ட சரணாதி பண்ற சமயத்துல அபராதங்களுக்காக, அதாவது நாம் பண்ண அதாவது தப்பான காரியங்களுக்காக பயந்தவர்களாக நமக்கு எம்பெருமான் தான் சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்றோம். அந்த சமயத்திலையும் பிராட்டி இருக்கா.
எம்பெருமானோட சேர்ந்து பரமபத்தை அனுபவிக்க போறோம். அங்கேயும் பிராட்டி இருக்கா. அது எப்படி அப்படின்னா சக்கரான்வித துக்கம் நியாயன அந்த பிராப்தி திசைன்னா பரமபதத்தை போய் அடைந்து பெருமாளை கைங்கரியம் பண்ற சமயத்துல சக்கரான்வித சக்கையோடு கூடியதான துக்க நியாயன, அதாவது சர்க்கரை கலந்த பால் அப்படின்ற ஒரு நியாயம். அது அப்படி அந்த நியாயத்தினால பாலே இனிமையானது, சர்க்கரை அதோட சேர்த்தா அதுவும் மேலும் இனிமையை தரக்கூடியது. அதே மாதிரி எம்பெருமானே ரொம்ப இனியவன், பிராட்டியோட சேர்ந்தா அதுவும் நமக்கு ரொம்ப இது. அதனால அப்படிப்பட்ட நிர்திசை போக்கியத்துவார்த்த நமக்கு போகத்தை கொடுக்க இன்பத்தை தரக்கூடியது. நிரதிசை இன்பம்னா சாதாரண இன்பம் இல்லை, நிரதிசை இன்பம், சொல்ல முடியாத அளவுக்கு இன்பம். அது அப்படி சர்வ பிரகாரன எல்லா சமயங்களிலும் ஸ்ரீயா பிராட்டியானவள் காடோப கூடத்துவ நன்றாக பிணைக்கப்பட்டிருக்காள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க காடோப கூடானி தேன்னா 2 பேர், அவன் 2 பேர் பிராட்டி பேர் தேன்னா நீ. இப்படி நிருது போக்கியாந்தர உபசேஷனாபி போக்கியத்துவம் அபிருத்தம். இப்ப ஒரு தித்திப்பு அதோட இன்னொரு தித்திப்பு சேர்ந்ததுன்னா அது போகியத்துக்கு தடங்கள் கிடையாது. இப்போ பலாப்பழம் இருக்கு, பலாப்பழத்தை தேன்ல தோச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். பலாப்பழமே இனிமை, அதுல தேனை கலந்து சாப்பிட்டா அது இனிமை. அதனால ஒரு அனுபவிக்கக்கூடிய வஸ்து போக்கியமா இருக்குன்னா இன்னொரு வஸ்துவும் போக்கியம் தரணும்னா அந்த போக்கியத்தை சேர்த்துக்கலாமே, அது விருத்தம் இல்லையே. அதாவது நிர்தய போக்கியா அந்தரா, இன்னொரு வஸ்து நமக்கு போக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அத்தையும் இதோட சேர்த்துட்டா அது ஒன்றும் விருத்தம் இல்லையே. எப்படி பால்ல சக்கரை சேர்த்தா அங்க போக்கியத்துவம் அதிகமாகும், பலாப்பழத்துல தேனை சேர்த்தா எப்படி போக்கியமானது இன்னும் அனுபவிக்க முடியுமோ, அதே மாதிரி எம்பெருமானே தன்னன்றையா இருக்கு இனியன், பிராட்டி சேர்ந்தா அது இன்னும் பெரிய. அதுதான் காடோப கூடானு தே. அங்க ஏன் தேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, தே பகவத் அபிவத ஸ்வரூபாதி சம்பதத்தே, பகவானுக்கு அபிவதமான ஸ்வரூபம் எல்லாத்தையும் உடையவள் அவள். அதனால தேன்னு சொன்னார். அதஸ்து ஏவம் பகவத் ஸ்வரூபாதி தத் அனுரூப ஆகாரைஹி அஸ்யாஹ சம்பந்தः கொச்சித்து சர்வபூத ஸ்திதாத்விஜ. இதுக்கு மேல இப்போ ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதாவது இது கடினமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த பிராட்டிக்கு அவளுடைய சொரூபத்தை சொல்லும் பொழுது அதுல எப்பெருமா அவளை அனுரூபமா சொல்றான். சாஸ்திரங்கள் பிராட்டிய அணுன்னு சொல்லியிருக்கு, அதே சமயத்துல அவளுக்கு விபூத்துவம் உண்டுன்னு சொல்றது. நமக்கும் அதை பிரிந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கற்றுக்கிறாரு. ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காளோ அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் எவ்வளவு பரிசுமப்பட்டு இதெல்லாம் என்ன சம்பிரதாயத்துல இவ்வளவு கலக்கங்கள் வருது, எப்படிப்பட்ட கலக்கங்கள் வருதுன்னு சொல்லி அதுக்கு பிராட்டி விஷயத்துல அவ்வளவு கலக்கங்கள் வந்திருக்கு. அதுக்கு சில பிரமாணங்கள்லாம் இருக்கு. 4 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஆக்ஷேபங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லி இது இப்படி ஆக்ஷேபம் இருக்கு, இத்தனை விதமாக பிராட்டிக்கு 5 விதமான பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணங்களுக்கு இதுல எது உயர்ந்த பிரமாணம் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்லல. இவன் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பட்சம் சொல்லிட்டு போயிட்டார். அதுல சுவாமி பட்சம் எதுன்றத இவன் இங்க நிர்தாரணம் பண்ணல. தன்னுடைய பட்சம் எதுன்னு சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனா சுவாமி தேசிகனுடைய பட்சம் இதுதான் அப்படின்றத பின்னிட்டு வந்த ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க.
இல்ல சுவாமி தேசியம் சொல்லியிருக்க. இருந்தாலும் சுவாமி தேசியனுடைய கிரந்தத்தை மொத்தமா பார்த்து தெரிஞ்சுட்டாதான் அசலாரும் அவருடைய ஆட்சேபத்தை சொல்லலாம். அவர்களுக்கு ஏதோ சில அம்சத்தை வச்சு தேசியம் சொன்ன 5 பட்சத்துல ஒரு பட்சத்தை வச்சுட்டு இதுதான் தேசிய பட்சம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இது ஐசிங்க தத்துவ தீபிக்கைன்னு ஒரு தனியார் வியாக்கியானம் போட்டிருக்கார். பிராட்டி விஷயமாகவே எடுத்து போட்டிருக்கார். இப்ப இதுல சுவாமி தேசியனுடைய பாஷ்யத்தை கொண்டு இதுல மேற்கொண்டு என்ன விவரணம் சொல்றார் அப்படின்றத இந்த கிரந்தம் மூலியமா நம்ம நிஜமா தெரிஞ்சுப்போம். விசேஷமான அர்த்தங்கள் இன்னும் மகா வித்வான்கள் பார்க்கறதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சொல்ற இப்ப என்னன்னாக்க, இப்ப பிராட்டினாச்சு எம்பெருமானுக்கு ஏத்த சொரூப விபவம் உடையவள், எம்பெருமானுக்கு அனுரூபமாக இருக்கக்கூடியவள், அபிமதமாக இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் அனுரூப ரூப விபவைகி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால எல்லா விதத்தையும் ஒத்து இருக்கிறவள், எல்லா இடத்துலையும் எம்பெருமானுக்கு அபிமதமாக இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதே இன்னும் சில பிரமாணங்கள்ல ஒரு சொல்லியிருக்கு. அதாவது எம்பெருமான் இருக்கிற இடத்துலதான் பிராட்டி இருக்கா அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கு. இன்னொரு சில இடத்துல என்ன ஆச்சு, அவள் உயர்ந்த வஸ்துக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு பிரமாணம் சொல்றது. அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கான்றதுக்கும் உயர்ந்த இடத்துல தான் இவ பிராட்டி வசிப்பாள் அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்லியிருக்கு. இப்ப 2 முரண்படுலையோ அப்படின்லாம் இருக்கு. அதனால அத கூடிய மட்டும் இதை சேவிச்சுட்டு போவோம். அத்தஸ்வம் பகவத் ஸ்வரூபாதிஷு தத்தத் அனுரூபகாரைஹி அஸ்யாஹ சம்பந்தஹ. இப்ப பிராட்டிக்கு பகவானுடைய ஸ்வரூபம், ஐஸ்வர்யம், அவதாரங்கள் எல்லாத்தையும் பிராட்டியும் நின்படிக்கெல்லாம் தன்படியே இருக்க அன்புடன் என்னோட அவதரு தன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கு ஒத்ததாக அவனுக்கு அபிமதமாக அவன் பிராட்டி பெருமானோட சேர்ந்து இருக்கா அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருக்கு. எங்க அப்படின்னா லட்சுமி தந்திரத்துல சர்வபூத ஸ்திதார்த்த எல்லா பிராணிகளிடத்தையும் பிராட்டி வசிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா பிராணிலையும் இருக்கா. அப்புறம் விஷ்ணு புராணத்துல யதா சர்வகதோ விஷ்ணு, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுலயும் சர்வகதா விஷ்ணு, எப்படி எம்பெருமான் எல்லா இடங்களிலும் இருக்காரோ அப்படியே லட்சுமி அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுங்க. இவைகள்லாம் பிராட்டியும் பெருமாளும் எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு வச்சனம். அந்நியத்துல இன்னொரு இடத்துல பிரசஸ்த பதார்த்த மாத்திர உயர்ந்த வஸ்துக்களை மட்டும்தான், சிறந்த பொருள்ல மட்டும்தான் பிராட்டி இருப்பாளாம். அந்நியத்துல பிரசஸ்த பதார்த்தம் மாத்திர வாசித்துவ வதனச்ச கதம் கதையத்தான் இதுச்சே. முதல்ல ஆட்சேபம், பிராட்டி எல்லா இடத்தையும் பெருமாள் இருக்கிற இடத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏதோ ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. அந்த வசனத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, பிராட்டி உயர்ந்த வஸ்துக்கள்ல மட்டும்தான் இருப்பாள். அந்த உயர்ந்த வஸ்துக்கள் மாத்திரம் மட்டும் அப்படின்னு சொன்னா இதர வஸ்துக்கள்ல இல்லைன்னு தானே ஏற்படும். அதாவது உயர்ந்த வஸ்துக்கள்ல இருப்பா அப்படின்னு சொன்னா உயர்ந்த வஸ்துக்கள்லையும் இருப்பா, அதை தவிர தாழ்ந்த இருக்கிற வஸ்துக்கள்லையும் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாத்திர சுத்த போட்டு அதுல மட்டும்தான் இருப்பான்னு சொன்னா மீதில இருக்க மாட்டான்னு தான் ஏற்படும் இல்லையா. எப்பவுமே எதிர்கட்சியா இருக்கிறவனுக்கு அவனுக்கு தனக்கு சாதகமா இருக்கிற பிரமாணங்களை எப்படியா தேடி கண்டுபிடிப்பான். அதே மாதிரிதான் வக்கீல்கள்லாம் கூட. ஆக இந்த மாதிரி இங்க பசங்க கன்சிடர். அதனால இப்போ ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லிட்டார்,
எங்கெங்க பிராட்டி பிற்பாட்டுகளோ அங்கெல்லாம் பிராட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சரியா? நான் சொல்றேன், பிராட்டி ஒரு வசனத்துல உயர்ந்த வசூல்ல மட்டும்தான் இருப்பா, சாந்த வசூல் இருக்க மாட்டா அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னு அவன் பிரமாணத்தை எடுத்து கொடுத்தான். இப்ப இது எப்படி பொருந்தும்? பிராட்டி எல்லா இடத்துலயும் இருக்கான்றதையும் உயர்ந்த வஸ்துக்கள்ல மாத்திரம்தான் இருக்கான்னு சொல்றோம், ரெண்டு எப்படி பொருந்தும் அப்படின்னு முதல்ல ஆட்சேபம். அதனால எம்பெருமான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கான். இவன் பிராட்டியும் அப்படி இருக்கான்னு எப்படி சொல்லுவோம்? இப்போ சரி, அதுக்கு மேல ஒரு கேள்வி, எல்லா வஸ்துகளையும் பரவி இருக்கான்னு சொல்லியோ, இந்த உட்புகுந்து தானே பண்ணணும். எல்லா வஸ்துகளும் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இடம் இருந்தாலே அந்த வஸ்துகள் நிறைஞ்சிருக்க முடியும். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் அப்படின்னு ஒரு சுத்தி இருக்கட்டும். இப்போ பெருமாள் எல்லாத்துலயும் கலந்து இருக்கான் அப்படின்னு சொன்னா, உட்புகுந்து இருக்கா பரவி இருக்கான்னு சொன்னா, அணுவான வஸ்துவில எப்படி பரவி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்ப என்ன சொன்னா, எம்பெருமானுக்கு இது இந்த அகடித கடனா சாமர்த்தியம்னுட்டு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணுவார் தங்களையெல்லாம். சுவாமி தேசியம் பிரயோகப்படுத்துவார், ஆனா அது முக்கியமான அர்த்தம் கிடையாது. அதனால இந்த அகடித கடனா சாமர்த்தியது நம்ம அதிகமா சொல்லக்கூடாது. அப்படின்னா பெருமாள் அகடித கடனை உட்கார்ந்து எடுத்து எதுவான பண்ணலாம், அதுக்காக அவதாரமே எடுக்க வேண்டாம். இந்த அகடித கடனா சாமர்த்தியம் சொல்றது எல்லாத்தையும் கொண்டு விடக்கூடாது. அப்போ எம்பெருமான் அப்போ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னா அதுக்கு விபூத்தவருக்கு வியாபிச்சுட்டு இருக்கார். அணுவா இருக்கிறதுல எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினால அணுவான வஸ்துவிலையும் அவர் போய் பூந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ பிராட்டியும் எல்லா அது ஆனா எம்பெருமான் விபு, அதனால எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான் அப்படின்னு சொன்னா சரி. ஆனா பிராட்டி அணு ஜீவன், ஜீவகோட்டில் சேர்ந்தவன். அவள் எப்படி எம்பெருமானோட எல்லா இடத்துலையும் எம்பெருமானோடையே சேர்ந்து இருப்பாள் அப்படின்னு கேள்வி வச்ச, அது எம்பெருமான் அப்போ அப்ப என்ன சொன்னோம், இதுவும் அகடித கடனா சாமர்த்தியத்தினால பிராட்டியும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால முதல்ல இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதில் சொல்ற சுபைகவா சர்வகத்வ கிராம் அப்படி அபிமான விஷயத்தா யாப்பினி சர்வகேத்யாத்யாஹ தூப்னேத்யாதயஸ்ததா இது சமாச்சாதிபோ கடினம் ஜப்து தாத்பர்யம் வேதா அப்படின்னு சொல்லி இதுக்கு இப்போ பதில் சொல்ற. என்ன சொல்ற இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னு சொல்றாருனாக்கா, சுபைக வாச வச்சசாம், அதாவது சுபைக வாச வச்சசாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ சொன்னாலும் இல்லையோ உயர்ந்த வஸ்துக்கள்ல தான் பிராட்டி இருப்பான்னு சொல்லிட்டு, அதனால அந்த உயர்ந்த வஸ்துன்ற இடத்துக்கு எது இது மங்களத்தை தரக்கூடியதோ அந்த அந்த மங்களங்களாகிற வஸ்துக்கள்ல வசிக்கிறாள் அப்படின்ற வசனங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த வசனங்களுக்கும் சுவைகவாச வசசாம் மங்களமான வஸ்துக்கள்ல பிராட்டி இருக்கான்ற வசனங்களுக்கும் சர்வகத்வ கிராமபி எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறாள் அப்படின்ற சில வசனங்கள் சொல்லுவோம் இல்லையோ, அந்த வசனங்களுக்கும் இப்ப ரெண்டு வசனங்கள். எது ரெண்டு வசனங்கள்?
பிராட்டி எல்லா உயர்ந்த மங்களகரமான வஸ்துக்கள்ல வசிக்கிறாள் அப்படின்னு ஒரு வசனம். பிராட்டி எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வசனம், 2 வசனம். இதுக்கு அபிமான விசேஷாத்யேகி, அதாவது நமக்கு ஒரு வஸ்து பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தை ஓஹோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க அபிமானம், அந்த அபிமானத்தினால இந்த பிராட்டி உயர்ந்த வஸ்துக்கள்ல வசிக்கிறா, இவ எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அவகிட்ட ஒரு பக்தி ஏற்பட்டதுனால அதனால சொல்றா அப்படின்றது விசேஷா அபிமான விசேஷாத்தேகி. ஒரு அபிமானத்தினாலே சொல்லப்படுகிறதாக விஷய, அப்படிப்பட்ட விஷயமானது வியவஸ்தித சாத், அது தனித்தனியாக ஏற்படுறதுக்காக சாத் ஆகலாம். இப்படி சொல்ற வச்சனங்கள்லாம் ஏதோ அபிமானத்தினால சொல்ற விஷயங்கள் அப்படின்னு அது ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னான். அதாவது இந்த மங்களமான வஸ்துக்களை வசிக்கிறாள் அப்படின்றது அந்த வஸ்துக்குள்ள ஒரு விசேஷமான அபிமானங்கள். இப்ப தாமரை புஷ்பம் இருக்கு, இப்ப தாமரையில பிராட்டி வசிக்கிறாள் அப்படின்னு சொன்னா அந்த தாமரை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால அவள் வசிக்கிறாள் அங்க அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சொல்லியும், அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னா அந்த தாமரையில வசிக்கிறா, அதனால உயர்ந்த வஸ்து. இப்போ குங்குமம் அப்படின்னு சொல்றா, குங்குமம் மங்களகரமான வஸ்து, அதுல பிராட்டி இருக்கான்னு சொன்னா அது என்ன மங்களமான வஸ்துல ஒரு அபிமானம் வருது, இது பிராட்டி இருக்கா இதுல அப்படின்னு சொன்னா அதுல என்ன தப்பு? எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் இல்ல, பிராட்டி இல்லைன்னு சொல்லுவாளா, மூதேவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உயர்ந்த வஸ்துக்குள்ள அவள் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த வஸ்துவுக்கும் கௌரவம், அவளால அந்த வஸ்துவுக்கு கௌரவம் ஏற்படுது. இது நமக்கு ஒத்துண்டா இதுல என்ன ஹானி நமக்கு இல்ல? அதனால அப்படிப்பட்ட விவசாயம் வியாபினி சர்வகேத்யாத்யாக சூக்மேத்யாதய சதா ஸ்ரீசமாக்கியா வேணும். இப்போ அச்சா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான்னு சொன்னான். அப்படி சொன்னா எல்லா இடத்துலயும் எம்பெருமானும் பிராட்டியும் சமமா வியாபிச்சிருக்கா, அதுல சொன்னா என்ன தப்பு? அதுல ஒன்றும் விரோதம் இல்லையே. அதனால வியாபினி அப்படின்னா வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். வியாபினி சர்வகா, எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்காள் இப்படின்னு சொல்ற வசனங்கள். அதுக்கப்புறம் சூக்ஷ்மா, பிராட்சியானவள் ரொம்ப சூக்ஷ்மானவள் அப்படின்னு சொல்ற வசனங்கள். அப்புறம் ஸ்ரீ சமாக்கியா, ஸ்ரீ அப்படின்ற பெயர் இருக்கும் இல்லையோ, அந்த பெயர்னாலேயே சில வஸ்துக்களுக்கு பெருமை ஜாஸ்தியாகும். இப்படி அந்த ஸ்ரீன்ற பெயர்னாலையும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வசதி வியாபிச்சிருக்கா அப்படின்றதுனாலையும் அவ ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கா அப்படின்னு இப்படி எல்லாம் பிராட்டியினுடைய தன்மையை சொல்லப்படுறது. இது இப்ப புரிஞ்சுக்கணும். இப்ப பிராட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அவ எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன. வியாபிச்சிருக்கா அப்படின்னா அவளை விபுன்னு சொல்றதா இல்ல அணுன்னு சொல்றதா அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்காக இருக்கான். இப்போ எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. பிராட்டியோட சொரூபம் எப்படி அப்படின்னா அவள் அணு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. இப்போ அவள் அணுன்னு அவள் விபு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான்னு சொல்றது. இவ அணுன்னு சொல்றது ஒரு இடத்துல, இன்னும் ஒண்ணு ஸ்ரீ சப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் ஸ்ரீன்ற பேருக்கே இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கே. ஆனா ஒண்ணும் தனித்தனி சமாச்சாரம். ஸ்ரீ அப்படின்னா அது ஒரு பேர். அதான் அவ அணுவா இருக்கா அப்படின்னு சொன்னா அது ஒரு
பிராட்டியினுடைய தன்மையை சொல்றது. வியாபிச்சிருக்கா அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான்னு சொல்றது. இப்போ எல்லாமே தனித்தனி பதங்கள், தனித்தனி அர்த்தங்களை உடையது. ஆனா எல்லாத்துக்கும் விருத்தமா இருக்கு. அணுவா இருக்கிறது எங்க எல்லாத்தையும் பரவி இருக்காது. அணுவா இருக்குது, சூக்ஷ்மா இருக்குது கொசு, அதுக்கு பேர் கிடையாது. இப்படிதான் இருக்கு. ஆனா ஷீன்ற சப்தத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் சொல்றா இவெல்லாம். இப்படி வியாபினி, சர்வகே, சுசூக்ஷ்மே, ஸ்ரீசமாக்கியா, இது மூன்று வகையாக சொல்லப்பட்ட இதெல்லாம் பரஸ்பரம் வைரம், விருத்தங்கள், முன்னுக்கு கொண்டு சேரவே சேராது. ஆனா அதாவது பிராட்டி சூக்ஷ்மான்னு சொன்னாக்க, சூக்ஷ்மா இருக்கிறதுனால ஒரு இடத்துல தடங்கள் இல்லாம எல்லாத்தையும் பரவி இருக்கிற சக்தி இருக்க, அதுக்கு சேராது சூக்ஷ்மத்துக்கு. அதனால இந்த இடத்துல சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்னா, இந்த அணு வீசக்கூடாது, அவள் தடங்கள் இல்லாம எல்லா இடத்துலையும் பரவி இருக்காள் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லணும். இந்த இடத்துல சூக்ஷ்மம்னு சொன்னதால அணுன்னு சொல்லக்கூடாது. அவள் ரொம்ப சூக்ஷ்மம், அவளை எத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது, எல்லா இடத்துலையும் தடங்கள் இல்லாம பரவி இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா இந்த அணுவா இருக்கிற எல்லாத்தையும் பரவ முடியுமான்றது கேள்விதான் வருது. அதனால அதுக்கு அங்க வராது. இப்படி அர்த்தத்தை அந்த சந்தர்ப்ப தாற்பயத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொன்னாதான் இந்த மீதி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான்றதுலாம் ஒட்டும், இல்லை அப்படின்னா ஒட்டாது. இப்போ உயர்ந்த ஸ்தானத்துல வசிக்கிறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு பிடிச்சமான வஸ்துக்களை வசிக்கிறா அப்படின்னு அர்த்தமே தவிர அதுல அது உயர்ந்த இடம் பிரியமான இடத்துல வசிக்கிறா அப்படின்னு. இப்படி பல வகைகளை இதனுடைய விவரங்கள் இதே 2-3 இதுக்கு போகும். அதனால இப்ப அதனால ஆச்சுன்னா பிராட்டியானவள் எங்கேயும் வியாபிக்க முடியும். அவள் அணுன்னு சொன்னா கூட அவள் சூக்ஷ்மம் சொன்னதுனால சூக்ஷ்ம தடங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய தன்மையை உடையவள். எம்பெருமானுக்கு விபுன்னு சொன்னதான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். அதனால இங்க எம்பெருமானுடைய அகடித சாமர்த்தியத்தினால எல்லா இடத்துலையும் பரவல, அவன் சங்கல்பத்தினாலேயே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். அவன் விபுவா இருக்கான். பிராட்டி ஜீவனா இருந்தாலும் கூட அவள் தடங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் பிரவேசிக்கக்கூடிய தன்மையை உடையவள். அது அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால கீழே சொன்ன மாதிரி பிராட்டியானவள் அந்த சாஸ்திரங்கள்ல பிராட்டி உயர்ந்த சூழல் தான் இருப்பா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கொண்ட விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். शिवदे वेदांत श्री नारायणार्य महादेव शिवदे श्री लक्ष्मी नारायण शिवदेव श्री कृष्णवार्य महादेव शिवदेव श्री रत्नाय महादेव नमः।